சற்று முன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செந்தில் பாலாஜி விடுதலைங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் கைது பண்ணியிருந்தாங்க. கைது பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இன்றைக்கி பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. பைபாஸ் சர்ஜரி எல்லாமே முடிஞ்சதுங்க. இப்போது என்ன விஷயங்கள் வெளியாகிருக்கு அப்படின்னா, பைபாஸ் சர்ஜரியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 குழாய்கள் வந்து சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நீதிமன்ற காவல் எத்தனை நாள் எடுத்தாங்க அப்படின்னா 15 நாள் கேட்டாங்க. ஆனால் நீதிமன்றம் கொடுத்தது 8 நாள் தான். அந்த 8 நாளில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனை ஆனது அப்படின்னா, 8 நாளில் இவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சம்மதமும் தரல. அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து பண்ணுறது மட்டும்தான் அவரோட குறிக்கோளாக இருக்கார ஒழிய விசாரணைக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆதரவும் கொடுக்காதனால நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா நாட்கள் கடந்துருச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இவர் செந்தில் பாலாஜி அவங்க மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஆட்கொணர்வு மனு கொடுத்து 3ஆம் கட்ட விசாரணை மட்டும்தான் பண்ணணும் எங்கள் கணவருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அமலாக்கத்துறையினர் 2 நாளில் இன்றைக்கி வந்து அவருக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, பைபாஸ் சர்ஜரி. நாளைக்கு எப்படியுமே ரெஸ்ட் எடுப்பார். நாளை மறுநாள் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் பக்கம் ஆகிடும். ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா அமலாக்கத்துறையினரோட நீதிமன்ற காவல் முடிஞ்சது. செந்தில் பாலாஜிக்கு வந்து இனி வந்ததுன்னா அவரை வந்து வெரிஃபிகேஷன் விசாரணை பண்ணக்கூடாது. நீங்கள் அதாவது அமலாக்கத்துறையினர் பண்ணக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த நாட்கள் கடத்தவே வந்து பார்த்திங்கன்னா இவர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு அமலாக்கத்துறையினர் உடனடியாக உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு இப்படி ஒரு கேஸை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி நல்லா தான் இருந்தார், நல்லா தான் பண்ணார், எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் நெஞ்சு அடைக்குதுன்னு போய் சேர்ந்தார். அதெல்லாம் ஓகே, ரைட்டு தான். ஆனால் அங்கேருந்து காவேரி மருத்துவமனைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வழக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி பண்ணாங்க. அது வந்து மிக மிக ஒரு குற்றம் அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கை வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அவர் செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா அதெல்லாம் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மை அப்படின்ற மாதிரி நிரூபணம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி செய்தி வந்துருச்சுங்க. அதாவது அவருக்கு உண்மையிலேயே 4 இரத்த குழாய்கள் அடைச்சிருந்தது. அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் மீட்டு வந்துட்டார். அது ஆப்ரேஷன் பண்ணி ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் அவர் ஏமாத்தாதனால வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 8 நாட்கள் முடிந்தது அப்படின்னா அமலாக்கத்துறையினர் அதுக்கு மேலே அவரை விசாரிக்கக்கூடாதுங்க. இதுதாங்க இன்றைக்கி நடந்திருக்க ஒரு முக்கியமான ஒரு தகவல். வெற்றி செந்தில் பாலாஜி இன்று முதல் விடுதலைங்க. இதனால் இனிமேல் இது ஒரு இடைக்கால தடை தான், இனிமேலும் வந்தாலும் வரலாங்க. ஏன்னா ஒரு கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் வந்ததுன்னா அமலாக்கத்துறை இவரோட உடல்நிலை சரியானது அப்படின்னா மீண்டும் வந்து ரெய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.